குறைகளை நீங்க புறம் பேச வேணாம். ஒருவரை பத்தி முஸ்லிம்களை பத்தி புறம் பேச வேணாம். முஸ்லிம்களோட குறைகளை தேட வேணாம். அதை பின்துயர்ந்து போக வேணாம். என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கிண்டிக் கொண்டே போக வேணாம் சொல்லிட்டு சொன்னாங்க, மன் தகப்பா அவரதா அஹீல் முஸ்லிம், யாரு முஸ்லிமுடைய குறைகளை தேட ஆரம்பிப்பாரோ தபா அல்லாஹு அவ்ரதா, அல்லாஹ் இவருடைய குறைக்கு பின்னால தேட ஆரம்பிப்பான். யாரு அல்லாஹ் யாருடைய குறையை திருவ ஆரம்பிப்பானோ அவர் வீட்டுக்கு நடுவுல இருந்தாலும் இழுத்துக்கொண்டு தெருவுல வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேவலப்படுத்துவான்னு சொன்னாங்க. மறைச்சா இவருடைய குறைகள் அல்லாஹ் இன்மேலே மறைப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தரை தவற மறைச்சா இன்மையிலே மறுமையிலே அல்லாஹ் மறைப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு தவறுகளை சிலர் கண்டு திருத்த தெரியாத முறையில திருத்த போனதனால், எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த முறையில நடந்து கொள்ளாதனால் தௌபா செய்ய திருந்த இருந்த ஏராளமானவர்களும் அவர்களுடைய பாவத்தை புடிவாதமாக இருக்கிறார்கள். இப்பதான் தெரியுமே நான் குடிகாரன் என்று, நான் நியாயக்காரன், நான் இப்படியானவன் என்று தெரியுமே என்று சொல்லி பாவத்தில் விடாப்பிடியா இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பாவத்துக்கு இவரு பதில் சொல்லோட நாளைக்கு அல்லாஹ் சீரழிச்சாரே, தெரியாம அணுகினாரே, இவரும் மாற்றிக் கொள்வார். சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். மத்தோட